நேர்களே, ஆசிய கோப்பை 2025 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கிறார்கள். இவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 28 துபாய் மைதானத்தில் நடைபெற உள்ள ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார்கள். ஆசிய கோப்பை வரலாற்றில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டியில் மோத உள்ளார்கள். இந்திய அணி பொறுத்தவரை சூப்பர் 4 சுற்றில் தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. சூப்பர் 4 சுற்றில் முதலில் பாகிஸ்தான் அணியையும், இரண்டாவது போட்டியில் வங்கதேச அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை முதல் போட்டியில் இந்தியாவிடம் தோல்வியை தழுவி மீதமுள்ள 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டது. இலங்கை மற்றும் வங்கதேச இரு அணிகளையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது பாகிஸ்தான் அணி. இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதவிருக்கும் 3வது போட்டி இதுவாகும். முதலில் லீக் சுற்றில் மோதியது, இரண்டாவது சூப்பர் 4 சுற்றில் மோதியது, தற்போது இறுதிப் போட்டியில் மோத உள்ளது. இந்த இரு போட்டிகளிலும் இந்தியா வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இறுதிப் போட்டியில் வென்றால் ஒரு தோல்வியை கூட தழுவாமல் இந்த ஆசிய கோப்பையை இந்திய அணி உயர்த்தும். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடக்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் இதுவே ஆகும். லீக் சுற்றிலேயே சர்ச்சைகள் வெடித்தது. இந்திய அணி கை குலுக்க மறுத்தது மற்றும் பாகிஸ்தான் அணி பேட்ஸ்மேன் சாஹிப் ஜதா ஃபர்ஹான் 50 ரன்களை விளாசிய பின் இந்திய அணியை நோக்கி துப்பாக்கி சுடுவது போல் பேட்டை வைத்து சைகை செய்தது போன்றையெல்லாம் அரங்கேறியது. எனவே இந்த இறுதிப் போட்டி கடுமையாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்திய அணி ஆசிய கோப்பையை வென்றால் 9வது முறை கோப்பையை உயர்த்தும். ஆசிய கோப்பை வரலாற்றில் இந்தியாவை பொறுத்தவரை 12 முறை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கிறது. அதில் 8 முறை கோப்பையை வென்று 3 முறை ரன்னர் அப்பாக இருந்துள்ளது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை 2 முறை கோப்பையை வென்றிருக்கிறது. 2012க்கு பிறகு பாகிஸ்தான் கோப்பையை வெல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியை பொறுத்தவரை 6 முறை கோப்பையை வென்றிருக்கிறது. இலங்கை அணி 2வது இடத்தில் இருக்கிறது. அதிக முறை ஆசிய கோப்பையை வென்ற அணிகள் பட்டியலில் இலங்கை அணி 2வது இடத்தில் இருக்கிறது. வெற்றியை ருசிக்க கோப்பையை உயர்த்த மட்டுமல்லாது இரு நாடுகளின் கௌரவமாக இந்த போட்டியின் வெற்றி பார்க்கப்படும். அவ்வாறு இருப்பின் களத்தில் இரு அணிகளின் வீரர்களும் தீயாய் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் இந்த இறுதிப் போட்டியை விளையாட வேண்டும் என்பதே இரு அணிகளின் வீரர்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே யார் கோப்பையை உயர்த்தப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நேயர்களே.